Practice. Let me tell you and explain what is this practice of Ashtanga, where it got its name. கொஞ்சம் ஒரு brief history உங்களுக்கு கொடுக்குறேன். Okay. Many years ago. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ராமமோகன் பிரம்மச்சாரின்னு ஒருத்தர் இருந்தாராம். 2 பேர் இல்ல, ஒருத்தர் அவர் இருந்தாரு. அவர் எங்க இருந்தாரு? இமயமலையில இருந்தாரு. இமயமலை அடிவாரத்துல வந்துட்டு ஒரு கிரேட் செயின்ட். ஹிஸ் நேம் வாஸ் RMB, ராமமோகன் பிரம்மச்சாரி. ஷார்ட் ஃபார்ம்ல RMBன்னு சொல்லுவோம். He was dead. And then he had a method which is known to be connected to an ancient scripture named as Yoga Kurunta. யோகா குருந்தா அப்படின்ற ஒரு புக்கை வந்துட்டு இல்ல ஒரு ஸ்கிரிப்சர் வந்துட்டு ஸ்ரீ ராமமோகன் பிரம்மச்சாரி கிட்ட இருந்ததா சொல்லப்படுது. அந்த யோக குருந்தானா என்ன அது அப்படின்னு பார்த்தோமா, குருந்தானா கயிறுன்னு அர்த்தம். குருந்தானா கயிறு. அப்ப யோக குருந்தா, அந்த யோக குருந்தால என்ன போட்டிருக்குன்னா, நம்ம பிராக்டிஸ் பண்றோம்ல இந்த சீக்வன்ஸ், a set of advanced practices or regime that is known as யோக கருந்தா. இதுக்கு பேர் வந்து யோகா கருந்தா. யோகா கருந்தால இருக்கிற போட்டிருக்க டெக்ஸ்ட்ல வந்து செட் ஆஃப் ஆசனா சீக்வன்சஸ். இதுல இருந்து இந்த ஆசனா செய்யணும், இதுல இருந்து இந்த ஆசனா செய்யணும், இதுல இருந்து இந்த ஆசனா செய்யணும். அதனாலதான் கயிறு கருந்தா. குருந்தானா கயிறுன்னு அர்த்தம், யோகா குருந்தா. அப்ப இந்த மெத்தட்டை வந்துட்டு கத்துக்கணும்ட்டு வந்துட்டு ஒரு கிரேட் யோகி அங்க போயிருந்தாரு. அந்த கிரேட் யோகி தான் as you all know is திருமலை கிருஷ்ணமாச்சாரியா. திருமலை கிருஷ்ணமாச்சாரியோட குரு வந்துட்டு மெயின் குரு, ஒரே குரு தான், ஸ்ரீ ராமமோகன் பிரம்மச்சாரி தான் கிருஷ்ணமாச்சாரியோட குரு. 7.5 years he spent there with his guru, learning this entire technique of yoga kurunta. யோகா குருந்தா அந்த புக்ல போட்டிருக்கிறத அப்படியே இது பண்ணாரு. அப்புறம் ராமமோகன் பிரம்மச்சாரியோட அவங்க மக வந்துட்டு சில டிராவிங்ஸ், அந்த ஆசனாவோட டிராவிங்ஸ் இதெல்லாம் வந்து வரைஞ்சி கிருஷ்ணமாச்சாரியா கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த டிராவிங்ஸ் எல்லாம் இன்ன வரைக்கும் கூட இருக்கு. மைசூர் போனா பார்க்கலாம். ஸோ இந்த கொடுத்துருக்காங்க. அதுல செட் ஆஃப் சீக்வன்ஸ், இந்த ஆசனா போஸ்டர் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப ராமமோகன் பிரம்மச்சாரி இவர் வந்து 7 வருஷம் 7.5 வருஷம் அவர்கிட்ட படிச்ச பிறகு, ஸோ he told to கிருஷ்ணமாச்சாரியா, you must now go and teach this technique to the world. சொல்லிட்டாரு, you must go and teach this technique to the world. So he went back to his place. He went back to his place. He traveled again through Kasi, Varanasi, and then all the way through until he came back to Mysore, where he started propagating the technique. Naming it as Vinyasa Krama. The name was now changed by Krishnamacharya to Vinyasa Krama. What is this name Vinyasa Krama? We must understand. வின்யாசாவோட அர்த்தம் இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. வின்யாசா நியாசா, NYASA, நியாசா அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து டு ஸ்டெப் அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்துக்கு மூவ் பண்றது அப்படின்னு அர்த்தம். மூவிங் இன் சர்டன் டைரக்ஷன், அதுதான் நியாசா. மூவிங் ஆர் டு ஸ்டெப் இன் சர்டன் டைரக்ஷன். மின்னுக்கு வி அப்படி வந்தா VI அது வரனால வின்யாசா அப்படின்னு வருது. வி அப்படின்னு வந்தாலே வந்துட்டு பாசிட்டிவ்னு அர்த்தம். பாசிட்டிவான டைரக்ஷன்ல மூவ் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம பதஞ்சலி யோக சூத்ராஸ் கிளாஸ்ல அன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், விதர்க்க விசார ஆனந்த அஸ்மித ரூப அனுகாம சம்பிரச்னாத அப்படின்னு பதஞ்சலி சொல்றாரு. அந்த விதர்க்க முன்னுக்கு என்ன பேக்கிறாரு?
வித்தர்க்க வி பைக்கிறா இல்லையா, நான் சொன்னா இல்லையா, ரைட் ரீசனிங், எஸ் பாசிட்டிவ் ரீசனிங், வித்தர்க்க விசார, இது எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கணும். அதுதான் சமாதிக்கு உள்ள ஸ்டெப்ஸ் அப்படின்னு வந்து பதாஞ்சலி சொல்றாரு. அது மாதிரி விஞ்ஞாசா வந்துட்டு நியாசானா ஸ்டெப்பிங் இன்டு a certain direction, விஞ்ஞாசானா பாசிட்டிவான டைரக்ஷன்ல தான் நீ ஸ்டெப் பண்ற அப்படின்னு அர்த்தம். அதுதான் விஞ்ஞாசாவோட அர்த்தம். கிராமா அப்படின்னா வந்துட்டு ஆக்ஷன் அர்த்தம். கிராமான ஆக்ஷனு ஆர் அ காஸ் ஆர் அ சீக்வன்ஸ், இதெல்லாம் கிராமா. சீக்வன்ஸ் இல்ல நாட் சீக்வன்ஸ். ஆக்ஷன் ஆர் ஸ்டேஜ் இதெல்லாம் சொல்லலாம். ஸ்டேஜ்னா வந்து ஒரு 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 கட்டம், அந்த மாதிரியே ஸ்டேஜ். அது ஒரு காஸ், COURSE, அந்த மாதிரி காஸ், இதுதான். அப்ப விஞ்ஞாசா கிராமா அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. So Krishnamacharya introduced the entire sequence as per thought by his guru, dividing it into many sections, but it was not a very detailed ஆன ஒரு இது இல்ல, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருந்துச்சு. கிருஷ்ணமாச்சாரியா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்துட்டு பிரைமரி சீரீஸ் இருந்துச்சு, அப்புறம் இன்டர்மீடியட், அப்புறம் ப்ரொஃபிஷியன்ட் சீரீஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. 3 சீரீஸ், பிரைமரி, இன்டர்மீடியட், அப்புறம் ப்ரொஃபிஷியன்ட் சீரீஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. இதுதான் கிருஷ்ணமாச்சாரியா இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஆனா ஆசனாலாம் கொஞ்சம் மிக்சரா இருக்கும். அந்த சீக்வன்ஸ் வந்து ப்ராப்பரா வந்துட்டு இன்னும் போடல. Vinyasa Krama, the technique involves starting from a very basic joint exercise ல இருந்து ஆரம்பிக்கும். வின்யாச கிராமான்னு நினைச்சுக்க எடுத்தோன்னே ஜம்ப் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி இல்ல. ஜாயிண்ட் எக்ஸசைஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். வந்துட்டு and they will do like that. Most of it involves lot of டைனமிக்கான மூவ்மெண்ட். ஒரே ஆசனாவை 4-5 தடவை மறுபடியும் போய் செய்வோம், அந்த மாதிரி இருக்கும் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம். இது வின்யாச கிராமா. அப்புறம் என்ன பண்ணாரு, கொஞ்சம் சிஸ்டமைஸ் பண்ணி he wrote a book known as Yoga Magaranda. Yoga Magaranda is the first book of Krishnamacharya. கிருஷ்ணமாச்சாரியா எழுதின முதல் புக்கு யோக மகரண்டா. 2 எடிஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் எடிஷன், செகண்ட் எடிஷன். அப்ப அந்த யோக மகரண்டால தான் முதல்ல கிருஷ்ணமாச்சாரியோட வின்யாசா டெக்னிக்கை வந்துட்டு போட்டாரு. இந்த வின்யாசா டெக்னிக் வந்துட்டு போட்டாரு, இந்த பேர் வச்சு வின்யாசா கிராமா அப்படின்னு ஒரு டெக்னிக் வச்சு அவர் வந்து போட்டாரு அந்த இடத்துல. Now Krishnamacharya's technique was not only a sequence of ஆசனா மட்டும் வந்துட்டு வின்யாசாவா இருக்கக்கூடாது அப்படின்றது இல்ல. கிருஷ்ணமாச்சாரியா நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து வின்யாசானா ஆசனா செய்யுது. ஒரு ஆசனா முடிஞ்சு இன்னொரு ஆசனா முடிஞ்சு இன்னொரு ஆசனா, ஒரு பிகினிங் ஆசனா இருக்கும், ஒரு எண்ட் ஆசனா இருக்கும், ஆமாவா இல்லையா? நடுவில் வந்து ஒரு ஆசன ஸ்திதி. இதுதான் நமக்கு தெரிஞ்சது வின்யாசா. நமக்கு தெரிஞ்ச வின்யாசா. ஆனா கிருஷ்ணமாச்சாரியோட சிஸ்டம் வந்து it is actually a whole, it encompasses the entire thing in our life. நம்ம லைஃப் வந்துட்டு எப்படி ஒவ்வொரு ஆக்ஷனும் செய்யணும், அது ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போது எப்படி ஒரு பிகினிங் இருக்கணும், எப்படி ஒரு எண்ட் இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு கிருஷ்ணமாச்சாரியாவோட மெத்தட். இட் இஸ் நாட் ஓன்லி இன் ஆசனா, நம்ம இதுல பிகின் பண்ணோம், இதுல பிகின் பண்ணோம். ஆனா அப்படி இல்லை, சமஸ்தியில ஆரம்பிச்சு சமஸ்தியில முடிக்கணும்ன்றது வந்து என்ன கத்து கொடுக்குறா நம்மளுக்கு, நீ ஒரு காரியத்துல ஈடுபட்டினா முறையா நீ ஈடுபடணும், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீ போகணும், அப்புறம் விஷயத்தை அக்காம்ப்ளிஷ் பண்ணணும், அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டோன்னே அதோட எக்ஸிட்டும் நீ கணக்கா செய்யணும் அப்படின்றதுதான் கிருஷ்ணமாச்சாரியோட கான்செப்ட். அதனாலதான் அவரு கத்து கொடுத்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணமாச்சாரியா ஈவன் தோ ஹி ஹேட் த ஈக்குவலன் ஆஃப் 7 PhD, இந்த காலத்தோட 7 PhD கிருஷ்ணமாச்சாரியா ஹேட். PhD டாக்டர், 7 PhD இருந்துச்சு. எல்லா பிலாசபி, ஸ்கூல் பிலாசபி, சாங்கியா, வேதா, யோகா, இது எல்லா ஸ்கூல் இந்தியன் பிலாசபி எல்லாமே வந்துட்டு கற்று குடிச்சவர் வந்துட்டு கிருஷ்ணமாச்சாரியா. He knows 13 languages. 13 லாங்குவேஜ் தெரியும் கிருஷ்ணமாச்சாரியாக்கு. So he was very proficient, he was a very learned man. He studied itself for 40 years. He studied 40 years படிச்சிருக்காரு. First 45 years வந்து he spent only for studying only. படிச்சு he learned a lot of things from great gurus. வாரணாசியில உள்ள குருஸ், நிறைய குருஸ் எல்லாம் போய் கத்துக்கிட்டு இந்த நாலேஜ் எல்லாம் வந்து சிந்தசைஸ் பண்ணாரு. So he was able to synthesize every knowledge. Okay, Astanga Vinyasa, philosophy, Vedanta, everything he synthesized together.
also Varma Kalai. He was also very expert in Varma Kalai. So he synthesized that also. Everything is synthesized. Todu Varmam, இது எல்லாமே வந்துட்டு he had great expertise in it. So ஏன்னா அவர் ஐயங்கார் வேற and he also knows Tamil also. He was very proficient in Tamil. He speaks Tamil. Normally he speaks Tamil only. Tamil தான் பேசுவார். So he synthesized all this method and he came up with this method. So ஒரு ஆரம்பிக்கணும் ஒரு கிருஷ்ணமாச்சாரியா வந்துட்டு even though he was such a learned man, he was never egoistic. You can see his classes are always, most classes are always 1-to-1 session தான். எல்லாமே 1-to-1 இல்ல ரெண்டு பேரு. It's always not in group because his concept is every person has to be taught differently. அப்படி கத்து கொடுக்கணும். அவனோட தன்மையை போலயே நீ அவனுக்கு பயிற்சி கத்து கொடுக்கணும் அப்படின்றதுதான் கிருஷ்ணமாச்சாரியோட மெத்தட். அதனாலதான் he did not have any மாஸான இடத்துல போயிட்டு மாசா பேருக்கு நிறைய பேர் கத்து கொடுத்து கிருஷ்ணமாச்சாரி ஒரு காலமும் இருக்காது. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி வந்தாங்க. பட்டாபி ஜோயிஸ், BK ஐயங்கார், VNS ஐயங்கார் இவங்கெல்லாம் அப்படி வந்தாங்க. ஆனா Krishnamacharya, until the end, he held on to this principle of not teaching to the mass. He always want, and this character, this beautiful character of him, என்னன்னா ஒரு கிளாஸ் நடக்க போகுதுன்னா ஒரு கிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட், எல்லா ஸ்டூடெண்ட் அவங்க வீட்டுக்கு தான் வருவாங்க படிக்கிறதுக்கு அந்த காலத்துல. சோ இது வந்து டெசிகச்சார் சொல்றாரு இந்த கதை, அவரோட மகன் சொல்றாரு இந்த கதை. ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் வந்துட்டு வரும்போது வந்துட்டு கிருஷ்ணமாச்சாரியா வெளியில போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட் கிரீட் பண்ணுவாங்க. கிரீட் பண்ணிட்டு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்க இருந்து உள்ள கூட்டிட்டு வந்துட்டு உட்கார வச்சு எல்லாம் பண்ணிட்டு and then study கத்து கொடுப்பாங்க. கத்து கொடுத்து எல்லாம் முடிச்ச கையோடைய then he also ensures that he walks them to the top and then send them off. So இதுவே வந்து ஒரு விஞ்ஞாசா. ஆரம்பிக்கிறது வந்துட்டு வராங்க ஸ்டூடெண்ட், கிரீட் பண்றாரு, அவங்களுக்கு ஒரு விஷயம் கத்து கொடுக்குறாரு, மறுபடியும் கொண்டு போயிட்டு விடுறாரு, எக்ஸிட். ஸோ ப்ராப்பர் என்ட்ரி, ப்ராப்பர் எக்ஸிட், இதுவே வின்யாசா. ஸோ நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹி டஸ் நாட் மீன் வின்யாசா இந்த ஜஸ்ட் ஆசனானால வின்யாசா அப்படி இல்லை. எவ்ரி பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஹேஸ் டு ஹேவ் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு லைஃப் இருக்கணும், ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வின்யாசான்ற ஒரு கான்செப்டே வந்துட்டு கிரியேட் பண்ணாரு கிருஷ்ணமாச்சாரியா. திஸ் இஸ் த ஒரிஜினல் கான்செப்ட் ஆஃப் வின்யாசா. ஸோ என்டையர் லைஃப் வந்து பெர்வேட் பண்ணணும். நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒரு வேலை செய்யறீங்க, அந்த ஆஃபீஸ்ல என்னென்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன செய்யணும். இப்போ ஒரு ப்ரொசீடியர் இருக்கும். ஒரு ப்ரொசீடியர்னா நீங்க வந்து ஒரு ப்ரொசீடியர் ஆரம்பத்துல என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாம் இருக்கும். ஒரு ஐடினா ஒரு ப்ரொசீடியர் இதெல்லாம் இருக்கும். வேலையை செஞ்சு முடிச்சிட்டீங்க, முடிச்ச கையில எக்ஸிட் ப்ரொசீடியர் செக்லிஸ்ட்லாம் இருக்கும். இது செக் பண்ணும், இது செக் பண்ணும், இது செக் பண்ணும், அப்புறம் தான் எக்ஸிட் பண்ண முடியும். அப்போ ப்ராப்பரா போறீங்க, ப்ராப்பரா வரீங்க. ஸோ இது எல்லாமே வின்யாசா தான். பார்த்தீங்களா? அப்ப நீங்க இவ்வளவு நாள் வந்து வேலையிலயும் வின்யாசா தெரியல, வின்யாசம் செஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு. இதுக்கு மேல நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, வின்யாசாவா சேருமா? ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம கடமைகளை கணக்கா முடிக்கணும், அப்புறம் தான் எக்ஸிட் பண்ண முடியணும். முதல்ல நீங்க வாழ்க்கையில வந்துட்டு நிறைய படிக்கணும், நிறைய சேகரிக்கணும், எல்லா விஷயத்தையும் இது பண்ணணும், உலக வாழ்க்கையில நல்லா ஈடுபடணும், ஆக்டிவா இருக்கணும், எல்லாம் இது செஞ்சுட்டு அப்புறம் ஒரு காலகட்டம் வந்துட்டோன்னே அப்புறம் தான் நீ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வித்ட்ரா பண்ணி அதுக்கு பிறகு நீ வந்துட்டு உன்னோட சன்னியாச லைஃபோ இல்லை ஏதோ ஒரு லைஃப் நீ லீட் பண்ண போறியோ, ஆன்மீக பயிற்சியில் நீ ஈடுபட போறியோ, அப்படி நீ வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போலாம். முதல்ல நீ தொடங்குறது இப்படி தொடங்கணும், நடுவுல நீ உன் கடமைகள்லாம் முடிக்கணும், அதுக்கு பிறகுதான் நீ எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றதும் வின்யாசா தான். புரியுதா? வின்யாசா இப்ப இவ்வளவு பெரிய கான்செப்ட்னு இதுதான் வின்யாசா. சோ இதுதான் கிருஷ்ணமாச்சாரியா ப்ரீச் பண்ணாரு. அப்ப கிருஷ்ணமாச்சாரியா வந்துட்டு அந்த மாதிரி கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு மெயினா வந்துட்டு few students தான் who excelled in this thing. அதுல யாருன்னு பார்த்தோமா, அஃப்கோர்ஸ் the first student is BKS ஐயங்கார். BKS ஐயங்கார் வந்தார் முத. ஸோ BKS ஐயங்கார் was கிருஷ்ணமாச்சாரியாவோட பிரதர் இன் லா. BKS ஐயங்காரோட அக்காவை தான் வந்து கிருஷ்ணமாச்சாரியா கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஸோ தே ஆர் பிரதர் இன் லா. ஸோ BKS ஐயங்கார் வந்துட்டு ரொம்ப ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்துட்டு he was with கிருஷ்ணமாச்சாரியா. ரொம்ப காலமா வந்துட்டு கிருஷ்ணமாச்சாரியாவோட தான் இருந்தாரு. BKS ஐயங்கார் learned a lot of stuff from Krishnamacharya because Krishnamacharya wants him to demonstrate asanas. So he taught him a lot of asanas, techniques இதெல்லாம் கத்து கொடுத்தாரு. But he was also not very confident on BKS ஐயங்கார். But BKS ஐயங்கார் went on to become world famous. So BKS ஐயங்கார் வந்துட்டு ஏன் வந்து கிருஷ்ணமாச்சாரியா அவ்வளவு பிடிக்காதுன்னா, ஏன்னா வந்துட்டு he was against the principle that was upheld by
கிருஷ்ணமாச்சாரியா வந்து வெளிநாட்டுக்கு போய் கத்துக் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு பிரின்சிபிள். கடல் தாண்டி ஒரு யோகி போக கூடாது அப்படின்னு ஒரு பிரின்சிபிள். அந்த பிரின்சிபிள் வந்து பி.கே. செங்கர் broke it. அப்ப பி.கே. செங்கர் வந்து லைட் ஆன் யோகா எழுதிட்டாரு அந்த புக்கு. லைட் ஆன் பிராணாயமோ லைட் ஆன் யோகா ஏதோ ஒரு புக் எழுதிட்டாரு. இந்த 2 புக்ல ஏதோ அது எழுதிட்டோம். லைட் ஆன் யோகா புக் எழுதிட்டோன்னே அப்கோர்ஸ் யார்கிட்ட போய் காட்டுவாங்க? குருட்டு தான் காட்டுவாங்க. 1950 சம்திங் 50லயோ 60லயோ 70லயோ எழுதிட்டாங்க. எழுதிட்டோன்னே கிருஷ்ணமாச்சாரியாட்ட போய் புக்கை வைக்கிறாங்க. கிருஷ்ணமாச்சாரியா அந்த புக்கை தொடவே இல்லை. he did not certify the book. He said you still have a lot of things to learn அப்படின்னு சொல்லிட்டாரு. யார்கிட்ட? பி.கே. செங்கர்ட்ட. பி.கே. செங்கர் அப்பதான் 50 வருஷம் 60 வருஷம் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. பிராக்டிஸ் பண்ணி கத்து கொடுத்து ஒரு 50 வருஷம் இருக்கும் அவரு. அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு கிருஷ்ணமாச்சாரியா, நீ இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டாரு. ஒரே அடியா அடிச்சிட்டாரு. அதுதான் எப்பவுமே ஒரு டீச்சர். நீங்க என்னதான் பெரிய ஒரு இதாயிட்டா கூட அட் தி எண்ட் வந்துட்டு உன் டீச்சர் பார்த்தானா அவங்க ஏதாவது ஒண்ணு உன் ஆசனால ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிக்கதான் செய்வாங்க. அதான் ஒரு டீச்சரோட வேலையே. ஆமாவா இல்லையா? ஒரு டீச்சரோட வேலையே டு டீச். நீ போறோடனே உன்னை புகழ்ந்துகிட்டு உன்னை ஐஸ் வச்சு இருந்தாங்களா, அது டீச்சர் இல்ல. அது வந்துட்டு வேற ஆளு. அந்த மாதிரி நான் ஐஸ் வச்சு அவனுக்கு இது பண்றதுக்கு. அப்ப கிருஷ்ணமாச்சாரி எப்ப பார்த்தாலும் he always had reservations about B.K. Iyengar. So he always then he never autographed that book. He never write the preface எழுத சொல்லியிருக்காரு. He never wrote. And then B.K. Iyengar was sad, but he nevertheless published the book and it went on to become the Bible of Hatha Yoga at that point of time. After that, he wrote Light on Pranayama. At this time, he went again to Krishnamacharya. He asked Krishnamacharya, preface, எழுதி கொடுங்க அப்படின்னு. Then Krishnamacharya said, okay, you put it, let me see. And then 2-3 days later, B.K. Iyengar came again and asked Krishnamacharya whether the thing is done or not. And then he took the book, he saw that Krishnamacharya has written some things about it. So it means that he had approved this book. Krishnamacharya has given up already. இவன் கஷ்டம் திருத்த முடியாது, புக்கா எழுதிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணமாச்சாரியோட கான்செப்ட் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு வெஸ்டர்னைஸ் பண்ணக்கூடாது டீச்சிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ ஷி வாஸ் a bit orthodox. அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் இருந்தவர் கிருஷ்ணமாச்சாரியா. ஸோ B.K. Iyengar. So B.K. Iyengar stuck to the name Hatha Yoga. அந்த கான்செப்ட் வந்துட்டு ஹத்த யோகாவே இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. வின்யாசா அப்படின்றது மட்டுமே பிடிச்சுக்கிட்டாரு. ஸோ ஹத்த வின்யாசால பலவிதமான டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து காமிச்சாரு. ஸோ ஹீஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் வாஸ் நாட் பர்டிகுலர்லி இன்வால்விங் சீக்வன்ஸ். அவர் வந்துட்டு வேற மாதிரி மாறுவார், டிரான்சிஷன் பண்ணுவாரு. அதனால அவரோட சீக்வன்ஸ் இஸ் மோர் பாப்புலர்லி நோன் ஆஸ் ஹத்த வின்யாசா. ஏன்னா he encompasses lot of asanas and then he transition it by vinyasa. வின்யாசாவோட மாடர்ன் டேர்ம் வந்து மூவ்மெண்ட் வித் பிரெத் அப்படின்னு அர்த்தம். மூவ்மெண்ட் வித் பிரெத். சோ ஹத்த வின்யாசானா ஹத்த யோகா ஆசனாவை எடுத்து ஒரு மூவ்மெண்ட் வித் பிரெத் செய்யறது, அதுதான் ஹத்த வின்யாசா. ஹத்த யோகாவோட ஆசனா, அதாவது ஹத்த யோகா ஆசனா வந்துட்டு நிறைய விதமா இருக்கு. இட் கேன் பி ரேண்டம். You can create a sequence out at that point of time itself if you are creative enough. அதுதான் ஹத்த யோகாவோட ஒரு பியூட்டி. அப்ப ஆரம்ப காலகட்டத்திலே B.K. Iyengar வந்துட்டு he did so many demonstrations, so he knew so many ways into going into asana, exiting asana. அப்ப வேற மாதிரி ஆசனா எப்படி இன்டகிரேட் பண்றது, இது எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சு. So B.K. Iyengar stuck with the name Hatha Vinyasa, but he never introduced any name to any of the students. He just told he is teaching Hatha Yoga. But eventually, the student, when he became very famous, people started calling it as Iyengar Yoga. ஐயங்கார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயங்கார் யோகான்னு சொல்லி then the name developed. But throughout his entire life, B.K. Iyengar has always maintained in all his interview that what he is teaching is not Iyengar Yoga, it is Hatha Yoga. Only his guru Krishnamacharya reserves any rights for all his teaching. So B.K. Iyengar was such a man. He never took pride in any of this thing. Then came the second man here, who went to one of the demonstration that Krishnamacharya was showing in Mysore. ஒரு 12 வயசு ஒரு பையன், அவர் வந்து கிருஷ்ணமாச்சாரியா வந்துட்டு மைசூர்ல வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்துட்டு
இந்த பையன் வந்து பாக்குறாரு. இந்த பையன் பார்த்துருவானே he was so in awe. எப்படி வந்துட்டு இப்படி ஒரு பயிற்சி வந்துட்டு செய்ய முடியும். He was the physical aspect of the practice. It so attracted to him that he ran away from the house and then started studying with Krishnamacharya. This man was Sri K. Pattabhi Jois. So Pattabhi Jois came all the way. He left his family and then because he wanted to learn from Krishnamacharya directly. So he learned from Krishnamacharya. And then Krishnamacharya taught him a very systematic regime. At this point of time, 1940s ku mela aichu, 1945, 1950s kitta aichu. He taught a very systematic, konjam systematic வந்துட்டு கத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. For everyone, எல்லாத்துக்கும் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா கத்து கொடுக்க ஆரம்பிச்சார். Based on his book Yoga Mala previously, அது வந்து கத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. At this point of time, all B.K. Sengar has left. He has already started teaching in many places, many places. And Pattabhi Jois at that time was a professor in the Sanskrit college. He was teaching Sanskrit. Pattabhi Jois was originally a Sanskrit teacher. He was not a yoga teacher. So Pattabhi Jois, what he did, அந்த இதை கத்துக்கிட்ட பிறகு then கிருஷ்ணமாச்சாரியா வந்துட்டு சென்னைக்கு மாறி போனாரு. சென்னைக்கு மாறி போறப்போ வந்துட்டு இனிமே யார் வந்து இவங்க கூட படிப்பா அப்படின்னு சொல்லிட்டோன்னா கிருஷ்ணமாச்சாரியா made Pattabhi Jois the main person to teach this method. And at that point of time, B.N.S. Iyengar was also learning from Krishnamacharya. Krishnamacharya கிட்ட வந்து கத்துக்கிட்டாரு B.N.S. Iyengar. And then B.N.S. Iyengar, when Krishnamacharya wants to go, B.N.S. Iyengar asked Krishnamacharya, now whom I'm going to study with. This story was told to me directly by B.N.S. Iyengar. B.N.S. Iyengar என்கிட்ட டைரக்டா சொன்ன இந்த கதை. And then I asked him, where would I go? அப்படின்னு நான் கேட்டேன். அப்படின்னு கிருஷ்ணமாச்சாரியிட்ட கேட்டேன். கிருஷ்ணமாச்சாரியா say, never mind, you follow this man அப்படின்னு சொல்லிட்டு பட்டாபி ஜோயிஸை காமிச்சிருக்காரு. யூ ஃபாலோ திஸ் மேன்னா நீ இவங்க கூட போ, இவர் வந்து உனக்கு கத்துக் கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதனால B.N.S. Iyengar வந்துட்டு 2 பேருக்கு கத்துருக்காரு. ஆக்சுவலி கிருஷ்ணமாச்சாரியா கத்துருக்காரு, பட்டாபி ஜோயிஸையும் கத்துருக்காரு. So Pattabhi Jois and the teaching கிடைச்சோன்னா Pattabhi Jois, since he was already a professor, he in this collegeல வந்துட்டு கத்து கொடுக்கறது வந்து சிஸ்டமா தான் கத்து கொடுப்பாங்க. இப்படி ஒரு மாடியூலா தான் வந்து கத்து கொடுக்க முடியும். So Pattabhi Jois started developing this into a modules. So he developed 6 modules in total, which is known, and he named it as Ashtanga Yoga, based on the name of Patanjali's 8 limb of yoga. So Patanjaliயோட 8 limb of yoga system இருக்குல்ல, அஸ்தங்கா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அஸ்தங்கா 8 limbs இருக்குல்ல, அதை எடுத்து அந்த பேரை எடுத்து அவரோட சிஸ்டம் ஆஃப் ஆசனா சீக்வன்ஸ்க்கு வந்துட்டு அஸ்தங்க யோகா அப்படின்னு பேர் வச்சாரு. இங்கதான் அஸ்தங்க யோகான்ற ஒரு பேர் வந்துட்டு ஆரம்பிச்சிச்சு. So he named it like he named his sequence as based on the பதாஞ்சலியோட பேரை வச்சு. பதாஞ்சலியோட அந்த புக் இருக்குல்ல, பதாஞ்சலி யோக சுத்ராஸ், அதுல வந்து சிஸ்டமா ஒரு இது போட்டிருக்கல, அந்த 8 லிம்ஸ், அதே மாதிரி இந்த 8 அஸ்தங்க யோகா அப்படின்னு வந்து பேர் வச்சாரு. அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த இன்னொரு ஆளு அங்க வந்துட்டு B.N.S. Iyengar. 2 பேரும் மைசூர்ல தான் இருக்காங்க. B.N.S. Iyengar அப்ப கத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. B.N.S. Iyengar கத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட்டாபி ஜோயிஸ் வந்து கத்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. பட்டாபி ஜோயிஸ் வந்துட்டு அஸ்தங்க யோகா அப்படின்னு மாத்தினோன்னே B.N.S. Iyengar புரிஞ்சு வரும்போது அந்த பேரை வந்து அஸ்தங்க வின்யாசா யோகா அப்படின்னு வந்துட்டு வச்சாரு. அஸ்தங்க வின்யாசா யோகா அப்படின்னு. வின்யாசா வந்துட்டு டேக்கிங் ஃப்ரம் வின்யாசா கிராம அங்க இருந்து பேர் எடுத்து, அஸ்தங்கா வந்து எடுத்தது வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி ஃப்ரம் பட்டாபி ஜோயிஸ்ல இருந்து எடுத்து. ஸோ எங்க இருந்து இந்த அஸ்தங்கான்ற பேர் வந்துச்சுன்னா, பட்டாபி ஜோயிஸ் வந்துட்டு இந்த சிஸ்டம் ஆஃப் புதுசா ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ண மாதிரி he renamed it. But yes, Krishnamacharya was Pattabhi Jois was very influential in ensuring that ப்ராப்பரான ஒரு மெத்தட் வந்து போடணும், ஒரு மாடியூல் வெளியாக்கணும் அப்படின்னு வெளியாக்கணும் வந்துட்டு பட்டாபி ஜோயிஸ் தான். And the same module technique was adopted by B.N.S. Iyengar, who came up with his own module for primary series and intermediate series and also advanced series. So B.N.S. Iyengarக்கு 3 series இருந்துச்சு, பட்டாபி ஜோயிஸ்க்கு 6 series இருந்துச்சு.
BNS Iyengar, I've only seen 3 series, so I'm not sure if there is anything more. But Pattabhi Jois வந்துட்டு very clear cut primary series, intermediate series, and he named the last one as Advanced A, B, C, D. Advanced A, B, C, D. இது எல்லாமே வந்து 100% வந்துட்டு கிருஷ்ணமாச்சாரியிட்ட எடுத்ததுதான். கிருஷ்ணமாச்சாரியாவோட படிச்சு அந்த ஆசனாவை எடுத்து அழகா சூசன் பண்ணி ஒரு ருட்டீனை கொண்டு வந்தது பட்டாபி ஜோயிஸ். அண்ட் BNS Iyengar did the same. அப்படியே அங்க இருந்து எடுத்து he also did a routine, but the asana differs from Pattabhi Jois. Pattabhi Jois has added his own ideas into it because he has also studied yoga. He added his own ideas. He added இதெல்லாம் added பண்ணி then until that point of time Pattabhi Jois was an active Ashtanga Vinyasa practitioner. ஒரு காலகட்டம் வந்துட்டோன்னே his son, his elder son, அந்த நேரத்துல வந்துட்டு he committed suicide. When he committed suicide, at that point of time, he left the practice, the physical practice of Ashtanga Vinyasa. He never practiced Ashtanga Vinyasa after that, after 1950s. He only taught Ashtanga Vinyasa, but he never practiced Ashtanga Vinyasa. Pattabhi Jois. So 1970s மேல 1976க்கு மேல வந்துட்டு வெள்ளக்காரங்க வந்துட்டு ஏதோ ஒரு வெள்ளக்காரன் வந்துட்டு பட்டாபி ஜோய்ஸ் கத்து கொடுக்கறது வந்து பார்த்துதான் பட்டாபி ஜோய்ஸ் வந்து பாப்புலர் ஆக்குனாங்க. அந்த நேரத்துல வந்துட்டு நான்சி கில்காஃப், அப்புறம் I can't recall the other person name. இவங்கெல்லாம் வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்ல போனவங்க. டேவிட் ஸ்வென்சன், நான்சி கில்காஃப், இவங்கெல்லாம் வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்ல போனவங்க பட்டாபி ஜோய்ஸ்ட 1976ல இந்த சீசன்ல போனவங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் who popularized the practice of Ashtanga Yoga. BNS வந்துட்டு அவர் ஒரு கடுப்பான ஒரு ஆளு, ரொம்ப கடுப்பு எடுத்த ஆளு. So he don't like people. So he like his method the same similar like கிருஷ்ணமாச்சாரியா. அவர் பொறுத்திருக்கும் சின்ன குரூப்ல கத்துக் கொடுக்கணும், இத்தனை பேர் தான் கத்துக் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆர்த்தோடாக்ஸான மென்டாலிட்டி வந்து BNS Iyengar இருக்கு. போட்டோ பிடிக்க கூடாது, அது எடுக்கக்கூடாது, நோட்ஸ் எடுக்கக்கூடாது, இது எல்லாமே வந்து BNS Iyengaரோட ஸ்டைலு, similar to Krishnamacharya. But BNS Iyengar did the exact same thing. When you come, he will come and greet you. When you sit, he will sit with you. And then when you go, he will send you off also. That is, I've told you, isn't it? When he comes, he will always say, thank you for the opportunity. Thank you for giving me the opportunity to teach you. Such a man is saying thank you to us for giving him the opportunity to teach. அப்ப எவ்வளவு பெரிய ஹியூமிலிட்டி இருக்கு. இத்தனை வருஷம் 70-80 வருஷம் பிராக்டிஸ் பண்ணி அப்பயும் எவ்வளவு ஹியூமிலிட்டி இருக்குன்னு இதுல வந்து தெரியும். This reflects the character of the Guru himself, Krishnamacharya, who was so humble during his time. So இந்த சார்ட், இந்த இது வந்துட்டு has gone through many modification. இது எக்ஸாக்ட்லி அப்படி இருக்கா அந்த காலத்துல பிராக்டிஸ் பண்ணும்போது? No, it has gone through many modification. கிருஷ்ணமாச்சாரியா கத்து கொடுத்த காலத்துல இருந்தே வந்து நிறைய மாடிஃபிகேஷன். கிருஷ்ணமாச்சாரியாவே நிறைய தடவை மாத்திருக்காரு அவரோட என்டையர் சீக்வன்ஸ. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் மாத்தி தான் கத்து கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு பட்டாபி ஜோயிஸ்ட் வரும்போதோ இல்ல BNS Iyengar வரும்போது இவங்களும் காலப்போக்குல நிறைய சீக்வன்ஸ் வந்துட்டு மாத்திருக்காங்க, சில ஆசனால வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம லீனியேஜ் வந்து ஃபாலோ பண்ணி the core remains the same. The core remains the same. அந்த நம்மளோட the core practice எது ஹோல்ட் பண்ணுது, அந்த ஹோல்ட் பண்ற அந்த பிராக்டிஸ் வந்துட்டு ரிமைன்ஸ் த சேம். ஆனா அந்த கயிறு வந்து ரிமைன்ஸ் த சேம். ஆனா அதுல சில பீட்ஸ் வந்து மாறி இருக்கு, அதாவது சில மணிக்கள் வந்து மாறி இருக்கு, அவ்வளவுதான். அந்த குருவுக்கு தகுந்தா போல. ஆனா அந்த கயிறு வந்து இட் ரிமைன்ஸ் த சேம். அந்த கருந்தா வந்துட்டு இன்னும் வரைக்கும் அப்படியேதான் இருக்கு. the core base of the practice remains the same. இந்த கிருஷ்ணமாச்சாரியா கத்து கொடுத்தபடி, ராமபவம் பிரம்மச்சாரி கத்து கொடுத்தபடி அது அப்படியே தான் இருக்கு. இந்த யோக குருந்தான்ற புக் வந்து இன்ன வரைக்கும் யாருக்கும் வந்துட்டு பார்த்ததே இல்லை. கிருஷ்ணமாச்சாரியா ஒண்டி தான் பார்த்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அந்த புக்கு வந்துட்டு there is a saying that சென்னையில வந்துட்டு ஏதோ ஒரு லைப்ரரியில வந்து அது அடைக்கப்பட்டிருக்கு. அது வந்து யாருக்கும் காட்ட முடியாது, ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அந்த புக்கு. அப்படி ஒரு ஏன்ஷியன்ட் புக் ஒண்ணு இருக்கு, அடைஞ்சு கிடக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க, சொல்லப்படுது. ஆனா எந்த விதமான ப்ரூஃபும் யாரும் வந்துட்டு இதை எடுத்து ரீசர்ச் பண்ணல, இப்போதைக்கு வந்து ரீசர்ச் பண்ணல. கிருஷ்ணமாச்சாரியா அவரோட கடைசி காலகட்டம் வரும்போது வினி யோகா, அப்புறம் யோகா டைப்ஸ் எல்லாம் வந்து மாத்திட்டாரு. அவர் ரொம்ப தெரப்பி போக ஆரம்பிச்சிட்டாரு, தெரப்பின்னு வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. So his sons are also, none of them were interested about Vinyasa yoga. So வின்யாசால டிரான்சிஷன் பண்ணோம், இதெல்லாம் வந்து none of them were interested.
all of them were only interested in the therapy part, in the chanting, இந்த மாதிரி இதுல வந்துட்டு அங்க இன்வால்வ் ஆகி போயிட்டாங்க. சிமிலர் டு பட்டாபி ஜோயிஸ். பட்டாபி ஜோயிஸோட பிள்ளைங்களும் வந்துட்டு லைக் ரெங்கசாமி. ரெங்கசாமி ஆல்சோ பட்டாபி ஜோயிஸோட பையன். அப்புறம் சரத். சரத் தெரிஞ்சா சரத் வந்துட்டு சரத் ஜோயிஸ்னு ஒருத்தர். சரத் வந்துட்டு இஸ் ஆக்சுவலி கிருஷ்ண பட்டாபி ஜோயிஸோட பேரன். ஆனா சரத்தோட உண்மையான பேர் வந்து சரத் ரெங்கசாமி, அதான் அவங்க அப்பா பேரு. ஜோயிஸ்ன்றது அவங்க தாத்தா பேரு. பிகாஸ் தே வாண்ட் டு மார்க்கெட் திஸ் that is why they use this name as Joyce, and that is why yes, nobody will use grandfather's name, isn't it? Do any of you are using grandfather's name? None of you are using grandfather's name, isn't it? All of us will use our father's name. But from a very young age he studied with Patabi Joyce, and he was the only one who picked up Ashtanga yoga from Patabi Joyce. அவங்களோட மக சரஸ்வதி, Saraswati Joyce is the Patabi Joyce's daughter. Saraswati also picked up some, but she was not like Sharat Joyce. அதுக்கப்புறம் பிகே சாயங்காரோட பிள்ளைங்க எல்லாமே வந்துட்டு வெரி ப்ரொஃபஷன் இன் ஆசனாஸ், பட் தே ஆல் ஃபாலோட் த மெத்தட் ஆஃப் ஐயங்கார். புதுசா ஐயங்கார்னு ஒரு மெத்தட் வந்துச்சு. அந்த ஐயங்கார் மெத்தட் வந்துட்டு எல்லாமே ஸ்டாட்டிக் போசஸ் ப்ராப்ஸ் பாவச்சு அந்த மாதிரி வந்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு. கயிறு, அந்த பெஞ்சு, பிளாக்ஸ், இந்த மாதிரி டூல்ஸ், அதுதான் ஐயங்கார் யோகான்னு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐயங்கார் யோகானா ப்ராப்ஸ் பாய்க்கணும், கயிறு பாய்க்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்றது தான் ஆளுங்களோட ஒரு இது. ஆனா ஐயங்கார் யோகானா ஆக்சுவலி வந்து ப்ரிசிஷன் அண்ட் அலைன்மெண்ட், இதுதான் ஐயங்கார் யோகா. ஐயங்கார் வந்துட்டு பிளாக்ஸ் இந்த இதெல்லாம் வந்து பாய்ச்சது வந்துட்டு தெரப்பி ஸ்டைலுக்கு வந்துட்டு சில பேருக்கு வந்து ரெசிஸ்ட் பண்றதுக்கு வந்து நிறைய வந்துட்டு பாய்ச்சாரு. 70-75 வயசு வரைக்கும் வந்துட்டு இப்ப பிகே சேங்கர் வந்து ஃபுல்லா வந்துட்டு எந்த ப்ராப்ஸ் வந்து பாய்க்காம தான் வந்து பிராக்டிஸ் பண்ணாரு. அதுக்கு பிறகுதான் ஒரு இன்ஜுரி, ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து இன்ஜுரி ஆகி ஸ்பைனல் இன்ஜுரி ஆனதுனால தான் அவர் வந்துட்டு இந்த ப்ராப்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ இந்த ஒரு காலகட்டம் வயசாயிருச்சுன்னா எப்படி வந்து ஆளுங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை அப்படியே ஆளுங்க பிக்கப் பண்ணி ஐயங்கார் யோகா அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் அஸ்தங்கா ஓட பேரோட ஒரிஜின். சரியா? போதுமா? கதை இருக்கு பாருங்க இதுலயே. இன்னும் டைம் இருந்தா இன்னொரு நாளைக்கு நான் இன்னும் நிறைய கதை சொல்றேன். இதுல இன்னும் நிறைய கதைலாம் இருக்கு. பட் ஐ திங்க் திஸ் இஸ் காம்பேக்ட் இனஃப் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த கேள்விக்கு உண்டான பதில் எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சுன்னு தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. ஆனா இஸ் இம்பார்ட்டன்ட் நாலேஜ். நல்லா ஞாபகம். வின்யாசான்ற கான்செப்ட் வந்துட்டு இஸ் நாட் ஒரு சாதாரண கான்செப்ட் கிடையாது. அது லைஃபை ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு கான்செப்ட். ரொம்ப நம்ம சாதாரணமா எடுத்துக்க, ஒரு வேலை ஜம்ப் இன் பண்ணோம், ஜம்ப் அவுட் பண்ணோம் அப்படின்றது. ஆனா அது வந்து நமக்கு லைஃபை பத்தியே கற்றுக் கொடுக்கும். நம்மளுக்கு என்டையர் லைஃப் பத்தி கற்றுக் கொடுக்கணும். ப்ராப்பரா எப்படி இருக்கணும், ஒரு சிஸ்டமேட்டிக்கா எப்படி வாழணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வின்யாசான்ற ஒரு பயிற்சி. அதனாலதான் ஒவ்வொரு ஆசனாவும் நீ தனித்தனியா அப்ரோச் பண்ணணும். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறியா, அந்த வேலையை முடி, அதுக்கப்புறம் வெளியாகு, அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பாரு. பశ్చిమోత్తనాசனம் முடிச்சு, பశ్చిமோத்தனாசனம் முடிச்சிட்டியா, வெளியாகும் போது அதுக்கப்புறம் பశ్చిமோத்தனாசனா பி போ, அதுக்கப்புறம் பூர்வோத்தனாசனா போ. இங்க செஞ்சுக்கிட்டே அது செய்யாது, அங்க செஞ்சுட்டே இது செய்யாது அப்படின்றது. அதுதான் அந்த பிரின்சிபிள். அந்த பிரின்சிபிளே நம்மளுக்கு லைஃப்லயே வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணும். அந்த காலத்துல வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போது எல்லாமே ஃபுல் பிரைமரி சீரீஸ் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. தேர் இஸ் நோ ஹாஃப் பிரைமரி சீரீஸ். பட்டாபி ஜோயிஸ் தான் ஹாஃப் பிரைமரி சீரீஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணது. ஹாஃப் பிரைமரி சீரீஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணது பட்டாபி ஜோயிஸ் தான். அதுக்கப்புறம் பிஎன்ஏ சாயங்காரம் பிக்கப் பண்ணிக்கிட்டாரு இது ஹாஃப் பிரைமரி சீரீஸ். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபுல் பிரைமரி சீரீஸ் தான். கிருஷ்ணமாச்சாரியா வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் திஸ். எல்லாமே ஃபுல்லா செஞ்சாகணும்ன்றது கிருஷ்ணமாச்சாரியோட பிரின்சிபல். He never until the end went out of it and modified his practice. He stuck with his practice for his entire life. Okay, I hope all of you had a good understanding about the history. This involves our own lineage. நம்மளோட lineage இது. Since B.N.S. Iyengar is our guru, so நம்ம lineageல இருந்து வர்ற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அந்த விஷயம்லாம் I hope it is helpful for you. I wish all of you a great night ahead.
If there is any questions, I will take it up tomorrow and then I'll answer you. Okay, have a great Monday night. It's raining. It feels very good. Very good to be telling you this story also. It came in a very good flow. Stay blessed, stay happy. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். I will share the recording later. I'll put it on online.